ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஸ்டார் தமிழன். வேலூரில் துரைமுருகன் மகன் கதிரானந்துக்கு எவ்வளவு திமிரு கொழுப்பு இருந்துச்சுன்னா இப்படியெல்லாம் பேசுவதற்கு இவருக்கு எங்கே துணிச்சல் வந்துச்சு? திமுக உதயசூரியன் சின்னத்தில் நின்னா நம்ம ஜெயிச்சிடலாம், மக்களை நம்ம எப்படி வேணாலும் கண்ணா பண்ணான்னு பேசினா மக்கள் மறந்து ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு தேர்தல் பிரச்சாரத்தில். என்ன எல்லாரும் பளபளப்பா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு, ஓ 1000 ரூபாய் பணம் வருதா, அதுதான் எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி பவுடர்லாம் அடித்து பளபளன்னு வந்து நிற்கிறீங்களா? இந்த மக்கள், இந்த முட்டாள் மக்கள் இதெல்லாம் கேட்டுட்டும் அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்க பாருங்க. அந்த தைரியத்தில் தான் அவனுங்க இப்படி பேசிட்டு இருக்கிறானுங்க. வந்துட்டு அவனுங்களுக்கு தக்க பதிலடியை நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான் வந்துட்டு அடுத்த தேர்தல் வரும்போது ஒரு பயம் இருக்கும். இந்த தேர்தலில் கதிரானந்துக்கு இப்படி பேசினவனுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை இதை விட இன்னும் அசிங்கப்படுத்துவானுங்க வந்துட்டு. அதனால் தயவு செய்து மக்கள் புரிந்து ஓட்டு போடுங்க திமுகவுக்கு. அதுதான் வந்துட்டு இவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் தண்டனையாக இருக்கும். கச்சத்தீவு விஷயத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார் என்று நேரு குடும்பம் எப்படியெல்லாம் இந்தியாவின் அலட்சிய போக்கை காட்டியிருக்கு பாருங்க. கச்சத்தீவு தமிழகத்தின் எல்லையில் இருக்கு. எல்லையில் இருக்கும்போது அது எவ்வளவு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு சைனாக்காரன் ரோந்து வரான், ஸ்ரீலங்காக்காரன் அங்கிருந்து பார்க்கறான். இன்னைக்கு இந்தியாவில் எதுவும் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எல்லாம் தவறான முடிவு எடுத்த நேருவின் செயல்கள் தான் இன்னைக்கு இந்தியாவின் பிரச்சனையாக நிற்குது. கச்சத்தீவு விஷயத்தில் ரொம்ப அலட்சியமாக காங்கிரஸ் செயல்பட்டு இருக்கிறது. கச்சத்தீவை ஆரம்ப காலத்திலே இலங்கையிடம் அதை நம்ம நம்மளுடைய கச்சத்தீவுன்னு சொல்லிட்டு சட்ட போராட்டம் நடத்தி அதை நம்ம பக்கம் கொண்டு வராம எதுக்கு குட்டி நாடான இலங்கையிடம் போயிட்டு பிரச்சனை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு கொடுத்திருக்கிறார். அதற்கு இங்கு உள்ள திமுக கருணாநிதி அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர், அவரும் தூக்கி தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார்னா இவனுங்கெல்லாம் இந்தியாவின் மீதும் இல்லை தமிழகத்தின் மீதும் எவ்வளவு அலட்சியமாக செயல்பட்டுருக்கிறாங்க பாருங்க மக்களே. இப்படிப்பட்ட பாவப்பட்ட நம்மளுடைய கச்சத்தீவை இந்த பாவிங்க தூக்கி இலங்கையிடம் கொடுத்திருக்கிறாங்கன்னா இப்ப பாராளுமன்ற தேர்தலில் இவர்களுக்கு தக்க பாடத்தை தமிழக மக்கள் கற்பிக்க வேண்டும். இன்னமும் இந்த இஸ்லாமியர்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாதான் பாதுகாப்பா இருக்கணும்னு இந்த திமுக காரணங்க சொல்றதெல்லாம் சிறுபான்மையராக இருக்கும் இஸ்லாமியர்கள் இன்னமும் நம்பிக்கொண்டு இருக்காதீங்க. நீங்க இந்தியாவின் பிரதிநிதிகள், இந்தியாவின் குடிமகன்கள், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும். உனக்கு என்ன சட்டம் இருக்கிறதோ ஒரு இந்துவாக எனக்கும் அதே சட்டம்தான். உனக்கு வேறொன்று எனக்கு வேறொன்று இந்தியாவில் கிடையாது. நரேந்திர மோடி அவர்கள் இஸ்லாமியர்களின் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முத்தலாக் சட்டத்தை கொண்டு இஸ்லாமியர்களுக்கு நல்லதுதான் செய்திருக்கிறார். பெண்கள் இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்களும் திமுக சொல்லும் அண்ட புழுகு பொய்களை நம்பிக்கொண்டு இருக்காதீர்கள். தேர்தலில் உங்களுக்கு பிரதிநிதி கொடுப்பதே கிடையாது. அவர்கள் உங்களை ஒரு ஓட்டு வங்கியாக மட்டுமே திமுக பார்க்கிறது. தயவு செய்து பாஜக உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்யும். தயவு செய்து இனியும் திமுக சொல்லும் பொய்களை நம்பி அவர்களுக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஓட்டு போடுவதை நிறுத்துங்கள். நன்றி நண்பர்களே. நான் உங்கள் ஸ்டார் தமிழன். கெத்தா சொல்வாண்டா, ஸ்டார் தமிழன்டா.